செல்வந்தரான நாகராஜன் ஒவ்வொரு நாளும் அவருக்காக அவரது வேலைக்காரர்கள் சுவையான விருந்துகளை சமைத்தனர். ஆனால் அவர் யாருடனும் சிறிய அளவு உணவை கூட பகிர்ந்து கொள்வதில்லை. அவர் தனது வீட்டில் யாரும் தன்னை பார்க்காதபடி கதவுகளை பூட்டி தனியாக சாப்பிடுவார். ஒரு நாள் ஒரு ஏழை சிறுவன் அவரது வாசலுக்கு வந்து, ஐயா, எனக்கு மிகவும் பசிக்கிறது, எனக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்கள் என்று கேட்டான். நாகராஜன் முகம் சுளித்து, இங்கிருந்து போ, இந்த உணவு பிச்சைக்காரர்களுக்கானது அல்ல என்று கத்தினார். சில நாட்களுக்குப் பிறகு நாகராஜன் நோய்வாய்ப்பட்டார். அவரது வேலைக்காரர்கள் யாரும் அவரை பராமரிக்க தங்கவில்லை. தனிமையாகவும் பலவீனமாகவும் இருந்ததால் அவர் அசையவே முடியவில்லை. அவரது அண்டை வீட்டாரும் அவரது இரக்கமற்ற தன்மையை நினைவில் கொண்டு அவரை பார்க்கவில்லை. ஒரு மாலை அவர் பசியாகவும் உதவியற்றவராகவும் படுத்திருந்த போது வெளியே சிரிப்பு சத்தம் கேட்டது. அதே ஏழை சிறுவன் இப்போது தனது நண்பர்களுடன் தங்கள் எளிய உணவை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். நாகராஜன் ஜன்னல் வழியாக பார்த்து, நான் எவ்வளவு முட்டாள், எனக்கு எல்லாம் இருந்தது, ஆனால் பகிர்ந்து கொள்வதில் உள்ள மகிழ்ச்சியை நான் ஒருபோதும் அறிந்திருக்கவில்லை என்று கவலை கொண்டார். இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியருணல். பகிர்ந்து கொள்ளாமல் தனியாக சாப்பிடுவது வறுமையை விட மோசமானது. ஏனென்றால் வயிறு நிரம்பியிருந்தாலும் சுயநலம் இதயத்தை நிரப்பாமல் வைத்திருக்கும்.